Hello students, இன்னைக்கு நம்ம chapter 7 motion start பண்ண போறோம். First motion என்னமா? Motion ஏதோ ஒரு பொருள் மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? In everyday life we see some objects at rest and others in motion. So அப்படின்னா என்ன அர்த்தம்? சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ நான் அந்த பென்சில் இங்கே வைக்கிறேன். இப்போ அது மூவ் ஆகுதா? இல்லை. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ நான் இதை எடுத்து மூவ் பண்ணுறேன். இப்போ இது மூவ் ஆகுது. ஸோ இப்போ அந்த பென்சில் வந்து மோஷன்ல இருக்கு. Birds fly, fish swim, blood flows through veins and arteries, and cars move. Atoms, molecules, planets, stars, and galaxies are all in motion. இந்த யூனிவர்ஸ்லேயே சின்னதாக ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கலான ஆட்டம்ல ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய ஸ்டார்ஸ் கேலக்சிஸ் வரைக்கும் எல்லாமே மோஷன்ல தான் இருக்கு. We often perceive an object to be in motion when its position changes with time. ஸோ நம்ம எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குன்னு சொல்கிறோன்னா அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகணும். ஸோ நான் இப்போ பென்சில் எடுத்தேன்ல, ஸோ இப்போ ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட்ஸில் அது வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ தான் அது வந்து மோஷனில் இருக்குன்னு அர்த்தம். However, there are situations where the motion is inferred through indirect evidences. So indirect evidences na enna artham? For example, we infer the motion of air by observing the movement of dust and the movement of leaves and branches of trees. இப்போ நம்மளால வந்து ஏர் காற்றை வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அப்போ கண்ணால பார்க்க முடியலனாலும் காற்று வந்து இருக்கு. ஸோ அது காற்று இருக்குங்கிறத நம்ம எப்படி சொல்றோம்? இந்த மாதிரி மரத்துல இருந்து இலைகள் விழுறதுல, இல்லை காற்றுல இந்த தூசி டஸ்ட் எல்லாம் பறக்கும்ல, ஸோ அப்போ அதெல்லாம் தெரியுது நமக்கு அங்கே காற்று இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போது அந்த காற்று மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி டஸ்ட் வர்றதுனால, இல்லை இலை கீழே விழுறதுனால, இந்த மர கிளைகளெல்லாம் அசையும்ல, ஸோ அப்போ வந்து எப்படி அசையுது? இப்போ காற்று அடிக்கிறனால தான் அது எல்லாமே அசையுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ வந்து காற்றும் மூவ் ஆகுது, தேர் இஸ் அ மோஷன் ஆஃப் ஏர் அப்படிங்கிறத நம்ம ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். What causes the phenomena of sunrise, sunset and changing of seasons? Is it due to the motion of the earth? If it is true, why don't we directly perceive the motion of earth? So இந்த மாதிரி நமக்கு வந்து சன்ரைஸ் ஆகுது, சன்செட் ஆகுது, சீசன்ஸ் மாறுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குதுல்ல. ஸோ இதெல்லாமே எர்த்தோட மோஷன்னாலையா? எர்த்தும் மூவ் ஆகுதுன்னு தெரியும்ல உங்களை எல்லாருக்கும். ஸோ எர்த்து வந்து தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது, ரெவல்யூஷன் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல? வை டோன்ட் வி டைரக்ட்லி பர்சீவ் த மோஷன் ஆஃப் த எர்த்? அப்போ இந்த பூமி சுற்றுறத நம்மளால ஏன் அதை பர்சீவ் பண்ணுறது? ஸோ நம்மளால் அதை ஏன் அப்படி ஃபீல் பண்ணி உணர முடியல அப்படிங்கிற கொஷின்ஸ்க்கெல்லாம் நம்ம போக போக ஆன்சர்ஸ் கண்டுபிடிப்போம். An object may appear to be moving for one person and stationary for some other. For the passengers in a moving bus, the roadside trees appear to be moving backwards. A person standing on the roadside perceives the bus along with the passengers as moving. So, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒருத்தருக்கு பார்த்தா மூவ் ஆகிற மாதிரி தெரியுது, இன்னொருத்தருக்கு ஸ்டேஷனரி. இப்போ இந்த ஸ்டேஷனரின்னா என்ன அர்த்தம்னா எதுவுமே மூவ் ஆகலை, மூவ் ஆகாமல் அப்படியே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்டேஷ்னரி. ஸோ ஏன் அப்படி தெரியுது? இப்போ நம்ம வந்து பஸ்லலாம் போயிட்டு இருக்கோம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, பஸ்குள்ளே இருந்து பார்க்கும்போது நமக்கு ரோட் சைடில் மரமெல்லாம் மூவ் ஆகிற மாதிரி தெரியும். பஸ்ஸில் இல்லை காரில் நீங்கள் எதில் போனாலும் ஸோ அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் உண்மையாகவே ட்ரீஸ் எல்லாம் மூவ் ஆகுதா? கிடையாது. ஸோ நம்மளோட மூவ்மெண்ட்ல தான் அது பார்த்தா அப்படி தெரியுது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அப்பியர் டு பி மூவிங். அப்பியர் அதாவது மூவ் ஆகிற மாதிரி நமக்கு தெரியுது, பட் அது வந்து மோஷன் இல்லை, மூவ்மெண்ட் கிடையாது. A person standing on the roadside perceives the bus along with the passengers as moving. ஸோ இப்போ நம்ம வந்து ரோடோரமாக நிற்கிறோம். நிற்கும் போது நமக்கு அங்கே பஸ் போயிட்டு இருக்கு.
அப்போ பஸ்ஸுக்குள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸும் மூவ் ஆகிற மாதிரி தான் தெரியும் நமக்கு வெளியில நின்று பார்க்கும்போது. பட் ஆக்சுவலா பேசஞ்சர்ஸ் மூவ் ஆகுறாங்களா? இல்ல. ஆக்சுவலா அவங்க பஸ்ல ரெஸ்ட்ல அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து நிறைய அந்த சாப்டர்ல படிக்க போறோம். However, a passenger inside the bus sees his fellow passengers to be at rest. ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாம் உள்ள இருக்கும்போது பார்த்தா அவங்க ரெஸ்ட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அப்சர்வேஷன்லேருந்தும் நமக்கு என்ன தெரிய வருது? வாட் டு தீஸ் அப்சர்வேஷன்ஸ் இண்டிகேட்? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? மோஸ்ட் மோஷன்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸாக இருக்கு இந்த மோஷனை வந்து நம்மளால சிம்பிளாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா ஒரு சில இடத்துல மூவ் ஆகிற மாதிரி தெரியுது, ஆனால் மூவ் ஆகலை. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்கலாம் இந்த கிளாஸில். சம் ஆப்ஜெக்ட்ஸ் மே மூவ் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன், அதர்ஸ் மே டேக் அ சர்க்குலர் பாத். இப்போ சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மூவ் ஆகலாம். இன்னும் சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் போகலாம். சம் மே ரொட்டேட் அண்ட் a few others vibrate. அப்போ சில இது வந்து இப்படி ரொட்டேட் ஆகலாம். நம்ம எர்த் ரொட்டேட் ஆச்சுன்னு சொன்னல, ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் ஆகலாம். இல்லை சில இது வந்து இந்த மாதிரி வைப்ரேட் ஆகலாம். There may be situations involving a combination of these. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன், ஸ்ட்ரெயிட் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேஷன், வைப்ரேஷன், இதோட காம்பினேஷன்ஸ்லயும் நம்மளுக்கு மோஷன் இருக்கலாம். In this chapter, we shall first learn to describe the motion of objects along a straight line. So first நம்ம இந்த சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கறத தான் வந்து நம்ம பார்க்க போறோம். We shall also learn to express such motions through simple equations and graphs. So அந்த மாதிரி மோஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கிற போகிற மோஷனை வந்து மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ரெயிட் லைனோட இருக்கிறத வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் மூலமாகவும் கிராஃப்ஸ் மூலமாகவும் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். லேட்டர் வி ஷால் டிஸ்கஸ் வேஸ் ஆஃப் டிஸ்கிரைபிங் சர்க்குலர் மோஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து சர்க்குலர் மோஷன் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் மோஷன்ங்கிற சாப்டர்ல நம்ம வந்து மெயினாக என்ன பார்க்க போறோம்? ஒன்று வந்து லீனியர் மோஷன், அதாவது மோஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன், அண்ட் செகண்ட் ஒன் வந்து நம்ம வந்து சர்க்குலர் மோஷன் பார்க்க போறோம். ஸோ இதான் இந்த சாப்டருக்கான ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன்.